இன்றைக்கி நாம் வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் தெரியுமா? அவரை பற்றி பேசுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ஆனால் நான் யாரை பற்றி பேசுகிறேன் தெரியுமா? நம்ம வளர்ந்த இந்தியாவின் காட்ஃபாதர்னு சொல்லக்கூடிய நம்ம உயர்தரு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ரத்தன் டாட்டா அவர்கள். அவரை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறோம். அவரை பற்றி இந்த பதிவு பேசுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உண்மையாக சொல்கிறேன்யா, இந்த உலகத்திலேயே நம்ம இந்தியாவிலேயே நம்பர் 1 பணக்காரன்னு சொல்லப்போனால் அவர் தான். நம்பர் 1 இடத்துக்கு வரக்கூடிய பணக்காரர் அவர் தான். ஏன் தெரியுமா? நம்பர் 2க்கு போனார். அவர் நம்பர் 1 தான். கோடியிலும் சரி பணத்தும் சரி. இன்றைக்கி அனில் அம்பானி, முகேஷ் அம்பானியோட இன்றைக்கி அவர்கிட்ட அதிகமான சொத்துக்கள் இருக்குது. ரெண்டாவது, இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னாயா, எத்தனையோ லட்சம் பேருக்கு எத்தனையோ ஊரில் வெளிநாட்டில் எத்தனை ஊர்லேயோ அவர் வந்து மக்களுக்கு வேலை கொடுத்துருக்காரு. எத்தனை லட்சம் பேருக்கு இன்றைக்கி வேலை கொடுத்து தொழில் கொடுத்து அந்த மனுஷன் அத்தனை பேர் வீட்டில் அடுப்பு எரியுதுன்னா இன்றைக்கி அவர் கொடுக்குற சம்பளம் மக்கள் அவங்ககிட்ட நல்லபடியாக ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க வேலை பார்க்காங்க. அது போக டாட்டா கம்பெனி நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ சலுகை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கம்பெனி எந்த நாட்டிலையும் கிடையாது. நீங்கள் டாட்டா கம்பெனி மாதிரி ஒரு நல்ல கம்பெனி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி கார் கூட பார்த்திங்கன்னா எத்தனை கம்பெனியும் வந்துருச்சான். டாட்டா கார் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக இடித்தா கூட இன்றைக்கி அந்த கார் வந்து நெளிய மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு அழகாக வடிவமைச்சு செஞ்சுருக்காங்க. அவ்வளோ சேஃப்டி இருக்குது. அதே மாதிரி அந்த கம்பெனி நடத்தின அருமை சார் ரத்தன் டாட்டா சார் அவர் தான் இந்த பதிவு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவரை பார்த்திங்கன்னாங்க, அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ஏதோ ஒரு புதுசாக யூடியூபர்லாம் வளர்ந்துட்டாங்க. பேரெலாம் வந்து பப்ளிசிட்டி, சீப்பான பப்ளிசிட்டிக்கு ஒரு ரம்ஜானுக்கு பரிசு கொடுக்கும், உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு பணம், ஒரு வேட்டி சட்டை இதெல்லாம் கொடுத்து அவரோட சேனலை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக ஒரு தம்பி இந்த பப்ளிசிட்டி பண்ணார், இந்த இர்ஃபான் தம்பி. ஆனால் ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து எத்தனையோ உதவி மறைமுகமாக எத்தனை பேருக்கு செஞ்சுருக்காரு. இது வரைக்கும் ஒரு பப்ளிசிட்டி தேடினதே கிடையாதுங்க. இப்போ கூட நம்ம ரத்தன் டாட்டா அவர்கள் இறந்தும் கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் உதவி செஞ்சுருக்காரு. இந்த உதவி இந்த மனசு யாருக்குமே வருமானு தெரியாது நண்பர்களே. அவர் ஒரு உயில் எழுதியிருக்கார் நண்பர்களே. அந்த உயிலில் பார்த்திங்கன்னா அவங்க நண்பர்கள், வீட்டில் வேலை செஞ்ச சமையல்காரங்க, அவங்க வீட்டு டாக்கை பார்த்துக்கிட்டவங்க, அவங்க டிரைவரில் இருந்து அவங்க ஹெல்ப்பர் மேனேஜர்லேருந்து எல்லாருக்கும் உதவி பண்ணி உயில் எழுதி வச்சுருக்காரு. அவரோட சொத்து மதிப்பு 4000 கோடியாங்க. இந்த 4000 கோடி சொத்து உயில் மதிப்பு அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி யாருக்கு கூட ₹1 கொடுக்கலையாங்க. அவர் வந்து அவங்கக்கிட்ட வேலை பார்த்த பணிபுரிந்த அத்தனை ஊழியர்களுக்கும், அவர் வீட்டில் வேலை பார்த்தவங்களுக்கு இந்த உயிலில் எத்தனை கோடி, இத்தனை லட்சம் கொடுங்க, டிரைவர் எனக்கு இத்தனை லட்சம் கொடுங்க, அவர் 1.5 கோடி ரூபா ஏதோ கடன் இருக்கா, அதை தள்ளுபடி பண்ணிடுங்க, அவர்கிட்ட ₹1 வாங்கக்கூடாது, எத்தனை பேர் கடன் கொடுத்தீங்களோ கடன் யாரும் கேட்க வேண்டாம், அவன் கடனை திருப்பி தர வேண்டாம், அவங்களுக்கு 30 லட்சம் கொடுங்க, 50 லட்சம் கொடுங்க, டிரைவர் எனக்கு 30 லட்சம் கொடுங்க, வீட்டில் வேலை செஞ்ச பணிபுரி பெண்களுக்கு 50 லட்சம் கொடுங்க, மேனேஜருக்கு 1.5 கோடி கொடுங்க, இப்படிலாம் வந்து அந்த உயில் எழுதியிருக்காங்களாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீப்பான பப்ளிசிட்டி தேடி அலைகிறவங்க மத்தியில் இப்படி ஒரு மனிதர், புனிதர்னு சொல்லணும். அவர் வந்து மறைஞ்சது வந்து ரொம்ப வேதனை. உண்மையே சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு மனுஷங்க வந்து தொழிலதிபர், இந்தியாவோட காட்ஃபாதர் கிடைப்பாங்களான்னு நம்ம சத்தியமாக தெரியாது நண்பர்களே. அப்படி ஒரு மனிதர் தான் வந்து பார்த்திங்கன்னா உயர்திரு ரத்தன் டாட்டா அவர்கள். நல்ல மனுஷன், நல்ல உதவி மனம் செய்ய கொண்ட ஒரு மனிதர். சரி, ரைட் நண்பர்களே, நம்ம வந்து அந்த நேரத்தில் ஒரு பெருமையாக பாராட்டுவோம். என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, உண்மையாக சொல்கிறேன். ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாம் அமைக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.